அமெரிக்காவுல ஒரு பெண் கிட்ட இந்த மாதிரி ஜாதி பத்தி பேசியிருக்காரு அப்படின்னு பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவர் மீது விமர்சனங்கள் நிறையவே இப்ப வந்துட்டு இருக்கு. அமெரிக்க தமிழ் சங்கத்தோட அழைப்புல அட்லாண்டா சென்ற பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா தனக்கு உணவு சமைச்சு கொடுத்த பெண் கிட்ட ஜாதி பத்தி எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னும் துருவி துருவி விசாரிச்சிருக்காரு அப்படின்னும் புகார் எழுந்திருக்கு. சமூக வலைதளத்துல அதிர்ச்சி ஆயிருக்கு. நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா என்ன ஆளுங்க என்ன ஜாதி அப்படிங்கறதெல்லாம் கேட்கணுமா என்ன அப்படின்னு நிறைய பேர் இந்த கருத்தை பதிவிட்டு இருக்காங்க. முகநூல் பக்கத்துல கார்த்திகேயன் அப்படிங்கிற ஒருத்தர் தான், அதாவது தொழில்நுட்ப நிறுவனத்தோட தலைமை செயல் நிர்வாகியா இருக்காரு. தீவிர புத்தக வாசிப்பாளர், டிசைனர், தொழில் முனைவோர்னு பன்முகம் கொண்டவர். இவர் தன்னோட முகநூல் பதிவுல அமெரிக்க தமிழ்ச்சங்கத்தோட அழைப்பின் பேரில் அட்லாண்டா போயிருக்காரு. அங்க பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவரு வந்திருக்காரு. அங்க அவருக்கு தமிழ் உணவு சமைத்து கொடுத்த பெண்கள் கிட்ட நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்காராம். அதுல தன்னோட தங்கை பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவருடைய கேள்விக்கு பதிலளிக்காத நிலையில மறுபடியும் அவர் திருப்பி திருப்பி கேட்டது ரொம்பவே தவறான விஷயமா இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அவங்களுடைய பேச்சாளர் தன்னோட தங்கை ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. வெளிநாடுகளுக்கு பேச செல்லும் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அங்கேயும் அதே மாதிரி இருக்காரே அப்படின்னு கார்த்திகேயன் அவரு கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அமெரிக்காவில இந்த ஜாதிகளையெல்லாம் மறந்து தமிழர்களா இணைந்து ஒரு சங்கம் வச்சு அந்த சங்கத்துக்கு பேச கூப்பிட்டா அங்கேயும் வந்து உங்களோட இந்த வன்மத்தை காட்டுவீங்களா அப்படின்னும் இவரு அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. கார்த்திகேயன் அவருடைய பதிவை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் பொது செயலாளரும் எழுத்தாளருமான ஆதவன் அவரு சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஏன் இவரு இப்படியெல்லாம் பண்றாரு, எதனால இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேக்குறாங்க, தமிழ்நாட்டுல மட்டும் இந்த விஷயம் மாறவே மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருக்காங்க. ராஜா அவர் அங்க போன சமயத்துல அவருக்கு சிறந்த முறையில உணவெல்லாம் பரிமாறி இருக்காங்க. ஆனா ராஜா அவர் அங்கிருந்த 3 பேர்கிட்டையும் ஊரை பத்தி எல்லாம் விசாரிச்சிருக்காராம். அது மட்டும் இல்லாம அதுக்கு அடுத்துதான் இந்த ஜாதியான்னு கேட்டாராம். தமிழ்நாட்டுல இப்படியெல்லாம் கேக்குறது, அதுவும் படிக்காத சில பேருக்கு கூட இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு தெரியும். படித்தவர், பட்டிமன்ற பேச்சாளர், எண்ணற்ற மேடைகள்ல பேசி இருக்காரு, இவரு போய் இப்படியெல்லாம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரியும், இது என்ன நடந்துச்சு, இதுல அவரோட பேர் எப்படி சிக்குச்சு அப்படிங்கிறது அவரே ஏதாவது விளக்கம் கொடுத்தாதான் தெரிய வரும்.